நம்ம சேனல்ல வந்த சல்மான் பாய் நடிச்ச சுல்தான் படத்துக்கு நீங்க எல்லாரும் உங்களோட பேராதரவை கொடுத்திருந்தீங்க. அதை தொடர்ந்து சல்மான் கான் நடிச்ச இன்னொரு பிளாக் பஸ்டர் மூவியை இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு பஜ்ரங்கி பைஜான். இது 2015ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு தரமான பிளாக் பஸ்டர் மூவிங்க. படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தாங்க. பாகிஸ்தான்ல இருந்து ஒரு அம்மா தன்னோட 6 வயசு குழந்தைக்கு பேச்சு வராதனால இந்தியால இருக்கிற ஒரு மசூதிக்கு வந்து தொழுகை பண்ணா தன்னோட மகளுக்கு பேச்சு வந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கையில அந்த குழந்தைய இந்தியா கூட்டிட்டு வராங்க. வந்த இடத்துல ஆக்சிடென்ட்ல அந்த குழந்தைய அவங்க தொலைச்சிடுறாங்க. அந்த வாய் பேச வராத சின்ன பொண்ணு ஒரு கட்டத்துல எப்படியோ நம்ம சல்மான் பாய் கிட்ட போய் அடைஞ்சிடுறா. அவரு அந்த சின்ன பொண்ண எல்லா தடைகளையும் மீறி எப்படி அந்த பொண்ணோட அம்மா கிட்ட பாகிஸ்தானுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. படத்தை ரொம்ப எமோஷனலா அதே நேரத்துல ஒரு நல்ல மெசேஜும் சொல்லிருக்காங்க. சோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க நம்ம இப்ப இந்த வீடியோ பார்க்க போலாம். பாகிஸ்தான்ல இருக்கிற சுல்தான்பூர் அப்படின்ற மலை கிராமத்துல தாங்க அந்த 6 வயசு பொண்ணு ஷஹீதா வாழ்ந்துட்டு இருக்கா. பணக்கார பசங்க மாதிரி விளையாடுறதுக்கு நிறைய பொம்மைங்க செல்போன்லாம் இல்லாதனால கட்டையிலே செஞ்ச ஒரு சக்கர வண்டியை வச்சுட்டு மலை மேல விளையாடிட்டு இருக்கா. அப்ப அதுல இருந்த சக்கரம் கழண்டி ஓடும் போது இவளும் அதை எடுக்க ட்ரை பண்றா. துரதிருஷ்டவசமா அவ அந்த மலையில இருந்து தவறி கீழே விழுந்துடுறா. அந்த ஊர் மக்களும் மத்தியானம் விளையாட போன பொண்ணு இன்னும் வீடு வந்து சேராதனால கையில தீப்பந்தத்தெல்லாம் ஏந்திக்கிட்டு அந்த மலை முழுக்க தேடிட்டு இருக்கும் போது பல மணி நேரங்கள் கழிச்சு அந்த மலையில இருந்த ஒரு மரக்கிளையில அந்த பொண்ணு தொங்கி இருக்கிறத பாத்துடுறாங்க. பாவங்க அந்த பொண்ணு மத்தியானத்துல இருந்து நைட்டு வரையும் அந்த மரத்துல தான் தொங்கிட்டு இருக்கா. கொடுமை என்னன்னா அந்த பொண்ணு ஹெல்ப் கூட கூப்பிட முடியாது. ஏன்னா அவளுக்கு வாய் பேச வராது. அந்த பொண்ணை எப்படியும் அந்த ஊர் மக்களும் சேர்ந்து காப்பாத்திடுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த பொண்ணுக்கு இப்படியே இருந்தா என்ன பண்றது, இவளுக்கு எப்படியாவது பேச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட தலைவர் அவங்க கிட்ட டெல்லியில நிசாமுதீன் ஆலியா அப்படின்ற ஒரு மசூதி இருக்கு, அங்க போய் மனசார வேண்டிக்கிட்டா நமக்கு அமைதி சந்தோஷம், அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு பேச்சு வர்றது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஷஹீதாவோட அப்பா அந்த பெரியவர்கிட்ட ஐயா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, நான் போர்ல இந்தியன் ஆர்மிக்கு எதிரா சண்டை போட்டிருக்கேன், அதனால கண்டிப்பா எனக்கு வீசா தரமாட்டாங்க, ஷஹீதாவை கூட்டிட்டு போனோம்னா அவளோட அம்மா தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணோட அம்மா ரசியா அந்த கிராமத்தை விட்டு வெளியே போனது கிடையாது. இருந்தாலும் தன்னோட மகளுக்கு பேச்சு வரணும்ன்றதுக்காக அவங்களும் இந்தியாவுக்கு போறதுக்கு சம்மதிக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களோட ட்ரிப்பும் சக்சஸ்ஃபுல்லா அமையுது. அந்த மசூதிக்கு அம்மாவும் பொண்ணும் வந்து தொழுகை எல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் பாகிஸ்தானுக்கு ட்ரெயின்ல கிளம்புறாங்க. ட்ரெயின் போயிட்டு இருக்கும் போது நடு ராத்திரில ஏதோ ரிப்பேர் ஆனதுனால ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுல வந்து பிரேக் டவுன் ஆயிடுதுங்க. அந்த சமயம் இந்த சின்ன பொண்ணு ஷஹீதா அந்த ட்ரெயினுக்கு வெளியே பார்க்கும்போது அங்க மேய்ஞ்சிட்டு இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு பள்ளத்துல மாட்டிட்டு இருக்கு. சின்ன குழந்தை தானே, அது என்ன செய்யும், இறங்கி போய் அவனும் அந்த ஆட்டுக்குட்டியை வெளியே எடுத்து விடுறா. ஆனா துரதிருஷ்டவசமா அவ வெளியே இருந்துட்டு இருக்கும் போது அந்த ட்ரெயின் கிளம்பிடுதுங்க. பாவம் அந்த சின்ன பொண்ணு பதட்டத்துல அவங்க அம்மா கிட்ட எப்படியாவது போயிட மாட்டோமான்னு நினைச்சுக்கிட்டு அந்த ட்ரெயினையே துரத்துக்கிட்டு அழுதுகிட்டே ஓடுறா. ஆனா பரிதாபமா அந்த ட்ரெயினும் அவளை விட்டு போயிடுதுங்க. அந்த பொண்ணு அங்கேயே அழுதுட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு கூட்ஸ் ட்ரெயின்ல ஏறி எப்படியாவது மறுபடியும் பாகிஸ்தான் போயிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஆனா அவன நினைச்சா மாதிரி நடக்கலங்க. அந்த ட்ரெயின் திருப்பி இந்தியாவுக்குள்ளே வருது. அது நேரா குருக்ஷேத்ரா அப்படின்ற ஒரு ஸ்டேஷன்ல வந்து நிக்குதுங்க. பாகிஸ்தானுக்கு போன அந்த ட்ரெயின்ல இருந்த ரசியாவும் அவங்க பொண்ணை காணோம் நோட் பண்ணி அந்த ட்ரெயின் முழுக்க அழுது புலம்பிக்கிட்டே அந்த ட்ரெயின்ல தேடிட்டு இருக்காங்க. போலீஸும் முன்னாடி அந்த ட்ரெயின் நின்ன இடத்துல தரவா செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு எங்கேயோ இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியல. பக்கத்துல இருக்கிற 2-3 ஸ்டேஷனுக்கு அவங்க போன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தகவல் கிடைக்கல. தன்னோட மகளை இந்தியால தொலைச்சிட்டு ரசியாவும் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதனால அவங்க என்ன பண்றது தெரியாம ரசியாவும் அவங்களோட கணவரும் அவங்க ஊரோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இத பத்தி ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஃபைல் பண்றாங்க. கொடுமை என்னன்னா அவங்களுக்கு மறுபடியும் திடீர்னு வீசா கிடைக்காது. அவங்களுக்கு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. அவங்க இப்ப கடவுள் கிட்ட தங்களோட மக பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றத மட்டும் தான் அவங்களால வேண்டிக்க முடியும். அந்த சின்ன பொண்ணு ஷஹீதாவும் அந்த ஊருக்குள்ள போறா. அங்க ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவல் வேற நடந்துட்டு இருக்கு. அவ முன்ன பின்ன இதெல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க. பரிதாபமா அவளும் நடந்து போயிட்டு இருக்கும் போது அவ நம்ம ஹீரோ பவன்குமார் சத்ருவேதி அப்படின்றவரை பாக்குறா. பாவம் அந்த பொண்ணு சாப்பிடாதனால பசி தாங்க முடியாம அவரோட தட்டுல இருந்து அவரை கேட்காமலே எடுத்து சாப்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே பவன்குமாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காரு. அவரும் அந்த பொண்ணு கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க அவருக்கு தெரியுது அந்த பொண்ணுக்கு வாய் பேச வராதுன்னு. அவர் அந்த சின்ன பொண்ணை மணி அப்படின்ற ஒரு பேரை வச்சும் கூப்பிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்தை விட்டு அவர் கிளம்பும் போது அந்த பொண்ணை இவரே ஃபாலோ பண்ணிட்டு வரா. ஒருவேளை இந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மா இந்த ஃபெஸ்டிவல்ல தொலைச்சிருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு அவளை கூட்டிட்டு ஒரு சின்ன கோயில் பக்கத்துல உட்கார வச்சுட்டு நம்ம ஆளும் அங்க நடக்கிற ஃபெஸ்டிவல்ல ஒரு குத்தாட்டத்தை போடுறாரு. பவன்குமார் ஒரு பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தவர். அவருக்கு இந்து மதத்து மேல அளவுக்கு அதிகமான பற்று இருந்துட்டு இருக்கு. அவர் ஒரு தீவிர ஹனுமான் பக்தன்றதுனால ஹனுமான் இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்வார்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ஹனுமான் டாலரையும் அந்த பொண்ணோட கழுத்துல மாட்டி விடுறாரு. அதை செஞ்சுட்டு அவரும் ஒரு பஸ்ல ஏறி போகும்போது இந்த பொண்ணு அவரை பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வர ட்ரை பண்றா. சரி நம்ம பண்ணது இப்ப தப்புன்னு அவரும் உணர்ந்துட்டு அந்த சின்ன பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. ஆனா போலீஸ்
போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா பத்தின எந்த ஒரு டீடைல்ஸோ சொல்லாதனால யாராவது இந்த ஸ்டேஷன்லயோ இல்ல வேற ஸ்டேஷன்லயோ இந்த பொண்ணை காணோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் இந்த பொண்ணோட அப்பா அம்மாவை கண்டுபிடிக்க முடியும்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. Facebookல போட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. சரி, நம்ம கதைக்கு வருவோம். இப்ப அந்த குழந்தைக்கு தங்கறதுக்கு எங்கேயும் இடம் இல்லாதனால பவன்குமாரும் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. அவரு டெல்லியில இருக்கிற தன்னோட வீட்டுக்கு மணியை பஸ்ல கூட்டிட்டு போகும்போது, உனக்கு ஃபியூச்சர்ல பேச்சு வந்ததுன்னா என்ன மாமான் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு மணி கிட்ட இந்தியால இருக்கிற ஒரு சிட்டி பேரா சொல்லி உன்னோட ஊர் எதுன்னு தெரிஞ்சா நீ ஆமான்னு தலையாட்டுன்னு சொல்றாரு. ஆனாலும் அவரு ஒரு சிட்டியோட பேரா சொல்லும் போதும் அந்த பொண்ணு இல்லன்னு தலையாட்டிட்டு இருக்காங்க. எப்படி ஆமான்னு சொல்லுவா? அந்த பொண்ணு தான் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்காளே. அந்த பஸ்ல இருந்த பேசஞ்சர்ஸும் அவங்க பங்குக்கு ஒரு சிட்டி பேரையும் சொல்றாங்க. அப்பவும் அந்த பொண்ணு இல்லன்னு தான் தலையாடுறா. ஒருத்தன் கூட இந்தியா விட்டு வெளியில இருக்கிற எந்த ஒரு சிட்டி பேருமே சொல்லல. இப்ப டைம் பாஸ்க்காக பவன்குமாரும் தன்னோட பிளாஷ்பேக்கா அந்த பஸ்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு வராரு. நான் ஹை ஸ்கூல் படிக்கும் போது ஃபைனல் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் ஆனதே கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிட் அடிச்சு பாஸ் ஆயிட்டாங்க. எனக்கு அது மனசுக்கு சரின்னு படாதனால நான் அதை செய்யல. இதனாலே நான் எல்லா கிளாஸ்லயும் ஃபெயில் ஆனேன்னு சொல்றாரு. அட பாவி, படிச்சிருந்தா பாஸ் ஆயிருக்கலாமேடா. ஒரு வழியா நான் 11வது முறை ட்ரை பண்ணும்போது எப்படியோ ஹை ஸ்கூல்ல பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் டெல்லிக்கு வேலை தேடி போனேன். அங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பாண்டேன்னு ஒருத்தர் வீட்டுல தங்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு தீவிரமான கடவுள் பக்தர். இந்துக்களை தவிர யாரையுமே அவரோட வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டாரு. பாண்டேக்கு ரசிகான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. அவ வேலை செய்யற ஸ்கூல்லயே எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா. கொஞ்ச நாள்லயே நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். எங்க லவ் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ரசிகாவோட அப்பா பாண்டேவும் என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ தனியா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டாரு. அன்னையில இருந்து நானும் ரசிகாவும் ரொம்ப கடுமையா உழைச்சு வீடு கட்டுறதுக்காக பணம் சேர்க்க ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட நான் அந்த பணத்தை சேர்த்துட்டேன். அடுத்த வருஷம் நாங்க கல்யாணமும் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையை கேட்ட அந்த பஸ்ல இருந்த எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அடுத்த சீன்ல பவன்குமாரும் மணியும் அந்த வீட்டுக்கு வராங்க. ரசிகா அவங்க 2 பேரையுமே வெல்கம் பண்றாங்க. ரசிகாக்கு அந்த சின்ன பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சு போயிடுது. ஆனா ரசிகாவோட அப்பா பாண்டேக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, இந்த பொண்ணு வேற ஏதாவது மதத்தை சேர்ந்தவளா இருப்பாளோ அப்படின்றது அந்த சந்தேகம். பவன்குமாரும் அதுக்கு ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு பாருங்க எவ்வளவு கலரா இருக்கா. அவ கண்டிப்பா இந்துவா தான் இருப்பா. அவளை இங்க தங்க விடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. என்னதான் பவானும் ரசிகாவும் அந்த சின்ன பொண்ணை தங்களோட சொந்த குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாலும் மணி அடிக்கடி அவளோட அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே வெஜிடேரியன்றதுனால மணிக்கு அவங்க சமைச்சு கொடுக்குற எதுவுமே பிடிக்கல. இதனாலே அவ முழுசா எதையுமே சாப்பிட மாட்டா. ஒரு நாள் பவானும் ரசிகாவும் அவங்க வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு மசூதி கிட்ட இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள அந்த சின்ன பொண்ணு மணி ஒரு சிக்கன் லெக் பீஸ் அடிச்சு நவுத்துறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் எந்த ஒரு கோவமே படலைங்க. அந்த பொண்ணை அன்னைக்கு சாயந்தரம் ஒரு நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்து அவளுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் வாங்கி கொடுத்து அவளை சாப்பிட வச்சு சந்தோஷமா ரசிக்கிறாங்க. என்னதான் அவங்க வெஜிடேரியனா இருந்தாலும் அந்த பொண்ணு செய்யறத அவங்க தப்பாவே நினைக்கல. ஒரு நாள் அவங்க 2 பேரும் அந்த சின்ன பொண்ணை மார்க்கெட் கூட்டிட்டு போகும்போது அவளுக்கு அந்த கலர் கலரா இருக்கிற கண்ணாடி வளைகள் எல்லாம் பார்த்தா ஆசைன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படிதான் அவங்க அந்த சின்ன பொண்ணை மார்க்கெட் வழியா கூட்டிட்டு போகும்போது அந்த பொண்ணும் வெகுளித்தனமா ஒரு கடையில இருந்து ஒரு பாக்கெட் வளையல கையில எடுத்துக்கிறா. இதை கவனிச்ச அந்த கடைக்காரனும் அந்த சின்ன பொண்ணை திருட்டு பொண்ணுன்னு திட்டுறான். பவான் அந்த வளையல வாங்கி அவர்கிட்டே கொடுத்துட்டு அந்த பொண்ணை ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் நீ பண்ண தப்புக்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி கேட்க வைக்கிறாரு. அவரும் கண்ணை மூடிக்கிட்டு கடவுள்கிட்ட கும்பிட்டு இருக்கும்போது மணி பக்கத்துல இருக்கிற ஒரு மசூதிக்குள்ள போயிடுறாங்க. அவருக்கு அந்த மசூதிக்குள்ள போறதுக்கு மனசு இல்லைனாலும் மணிக்காக கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த மசூதிக்குள்ள கால வைக்கிறாரு. உள்ள போன அவரும் மணி எங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு அங்க இருக்கிறவங்க கூட எல்லாம் சேர்ந்து குரான் படிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த பவானும் ரொம்ப ஏமாற்றமாயிடுறாரு. அங்க வந்த ரசிகா கிட்ட பவான் இந்த பொண்ணு என்ன நல்லா ஏமாத்திட்டா. அவ முஸ்லிம்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த பொண்ணை நான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரசிகா அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? அவ முஸ்லிம்ங்கிறதுக்கு முன்னாடியே அவ ஒரு மனுஷி. எல்லா மனுஷங்களும் ஒண்ணுதான். இந்த மாதிரி வேற்றுமை பாக்குறதுனாலதான் என்னோட அப்பாவே எனக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு அவர் மாதிரி நீ இல்லாம நீயாவது கொஞ்சம் மனுஷனா நடந்துக்க அப்படின்னு சொல்றா. இப்ப பவானும் தான் பண்ண தப்ப உணர்ந்துட்டு ரசிகாவையும் கூட்டிக்கிட்டு அந்த மசூதிக்குள்ள மணியை தேடி போறாரு. ஆனா அங்க மணி காணாம போயிடுறா. அவரும் வெளியே வந்து ரொம்ப பதட்டமா மணி எங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு எங்க இருந்தோ சிரிச்சுக்கிட்டே வந்து அவரை கட்டி பிடிக்கும் போது அந்த தருணத்துலதான் அவரு அந்த பொண்ணோட அன்பை புரிஞ்சுக்கிறாரு. தன்னோட மதத்தை விட அன்புதான் பெருசுன்றத புரிஞ்சுக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச் அந்த டிவில அந்த குடும்பமே பார்த்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு 7 பால்ல எப்படியாவது 10 ரன் அடிச்சாகணும். அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இந்தியாவுக்காக சியர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் ஜெயிச்ச உடனே இந்த பொண்ணு மட்டும் தனியா சியர் பண்றாங்க. பத்தாவதுக்கு அந்த டிவி முன்னாடி போய் டான்ஸ் எல்லாம் ஆடி அந்த டிவில காட்டுற பாகிஸ்தான் கொடிக்கு முத்தம் கொடுக்கறா. பவானா அந்த பொண்ணு கிட்ட வந்து அப்படின்னா நீ பாகிஸ்தான்ல இருந்தவளா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பொண்ணு ஆமான்னு தலையாடுதுங்க. அவர் இந்தியால இருக்கிற சிட்டியோட பேர்லாம் சொல்லும் போது அந்த பொண்ணு இல்லன்னு தலையாட்டிட்டு பாகிஸ்தானை பத்தி அவர் கேட்ட உடனே ஆமான்னு தலையாட்டினதுல பவன்குமார் அப்படியே ஷாக் ஆகி போயிடுறாரு. இதை பார்த்த பாண்டேவன் பயங்கர கடுப்பாயிடுறாரு. நீ இந்த பொண்ணு முஸ்லிம்னு சொன்ன, நானும் அதை ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்ப அந்த பொண்ணு பாகிஸ்தான்ல இருந்து வந்தவன் தெரிஞ்சா நான் எப்படி ஏத்துக்க முடியும்? மரியாதை
மரியாதையா அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியவும் கோவமா திட்டிடுறாரு. இப்ப பவன்குமாரும் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அடுத்த நாள் பாகிஸ்தான் எம்பசிக்கு போய் அவளை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா அந்த எம்பசில இருக்கிறவங்க, நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா இந்த பொண்ணுக்கு பாஸ்போர்ட்டும் கிடையாது, இந்த பொண்ணோட பேரும் தெரியாது, இப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு நான் எப்படிப்பா விசா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசரும் கத்துறாரு. பத்தாவதுக்கு சில சங்கிகளும் அந்த பாகிஸ்தான் எம்பசிக்கு எதிராக ஒரு கலவரத்தை பண்றானுங்க. இதனால பாகிஸ்தான் எம்பசியும் ஒரு மாசத்துக்கு எந்த ஒரு ப்ராசஸும் பண்ண முடியாதுன்னு சொல்லி மூடிடுறாங்க. பவானுக்கு வேற வழி இல்லாம பாண்டேயோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு டிராவல் ஏஜென்சிக்கு போறாரு. அங்க இருந்த ஏஜென்ட் பவன்குமார் கிட்ட அந்த பொண்ணை பார்டரை தாண்டி திருட்டுத்தனமா கூட்டிட்டு போய் விடணும்னா 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்கறான். இத பத்தி அவரு ரசிகா கிட்ட பேசும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து வீடு கட்டுறதுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்த காசுல இருந்து 1 லட்சம் ரூபாயை கொடுத்து இப்ப நம்ம அந்த பொண்ணுக்கு உதவி செய்யறதா முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த டிராவல் ஏஜென்சிக்கு வந்து அந்த சின்ன பொண்ணை அங்கேயே விட்டுட்டு மனசுல பாரத்தோட கண்ணீர் மழுக அங்க இருந்து கிளம்பி வராரு. அவர் வந்துட்டு இருக்க வழியில ரோட்ல போட்டிருந்த ஒரு வளையல் கடையை பார்த்துட்டு, வளையல்னா மணிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவரும் ஒரு வளையல் பாக்கெட்டை வாங்கிட்டு அவகிட்ட குடுக்கறதுக்காக வரும்போது அந்த பொண்ணை அந்த ஏஜென்ட் எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். பவன்குமாரும் விடாம அந்த ஏஜென்ட்ட துரத்திட்டு போறாரு. கடைசியில அந்த ஆளு அந்த சின்ன குழந்தைய ஒரு ரெட் லைட் ஏரியால கொடுத்துறாங்க. பவனம் எப்படியோ அவனை துரத்திக்கிட்டு போய் அந்த இடத்துக்கும் போயிடுறாரு. அந்த இடத்துல அவனை பணத்தோட கையும் களவுமா பிடிச்ச உடனே பவனோட கண்ணெல்லாம் சவக்குது. அந்த நேரத்துல அவருக்குள்ள இருந்த மிருகம் வெளியே வருதுங்க. அவரை அந்த ஆளை அடிச்சு தூக்கி ஜன்னல் வழியா வெளியே போட்டுட்டு அந்த குழந்தைய அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வராரு. இனிமே நான் எவனையும் நம்புற மாதிரி இல்ல, நானே இவளை கூட்டிட்டு பாகிஸ்தான் போறேன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. ஆனா அவருக்கு பாகிஸ்தானை பத்தியோ அந்த நாட்டுக்கு எப்படி போனன்றத பத்தியோ எந்த ஒரு ஐடியாவும் இல்லைங்க. பிரச்சனைனா அந்த பொண்ணுக்கு வீசாவும் எடுக்க முடியாது, அதுக்கு வழி காட்டுறதுக்கு அவருக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. ஏதோ ஒரு நம்பிக்கையில அவரும் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்தியன் பார்டருக்கும் போறாரு. பார்டர் விட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அலின்னு ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்ட அவர் சந்திக்கிறாரு. அவனோட வேலையை இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு இல்லீகலா இமிகிரன்ட்ஸ ஒரு டனல் வழியா கடத்திட்டு போறதுதான். பவன் கிட்ட இருந்து மணியோட ஸ்டோரியை கேட்டுட்டு அவனும் காசு எதுவுமே வாங்காம ஃப்ரீயாவே கூட்டிட்டு போறான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அவனும் எப்படியோ அவங்கள பாகிஸ்தான் பார்டருக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். நம்ம ஆளு ஒரு தீவிர அனுமான் பக்தன்றதுனால அங்க எந்த சோல்ஜர்ஸ் கிட்ட பொய் சொல்ல முடியாம அவங்க பர்மிஷன் கொடுக்கற வரையும் பாகிஸ்தானுக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சுக்கிட்டே நிக்கிறாருங்க. அங்க வந்த சோல்ஜர்ஸும் பவன்குமாரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதையும் அந்த சின்ன பொண்ணு பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அழறத பார்த்துட்டு பவன்குமாரும் வலிக்காத மாதிரி அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. பவன்குமாரும் அந்த சோல்ஜரோட ஹெட் கிட்ட மணியை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆளும் பவன்குமார் பார்த்து, நான் உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், அந்த 10 நிமிஷம் டைமுக்குள்ள நீ எந்த நாட்டுக்கு வேணா ஓடிடு அப்படின்னு சொல்றாரு. அந்த சின்ன பொண்ணு பவன்குமாரை கூட்டிட்டு போக ட்ரை பண்றா. அப்போ அந்த ஆளு அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்காம நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டு இருக்காருங்க. என்னதான் அவரோட ஐடியா பைத்தியகாரத்தனமா இருந்தாலும் அந்த ஆர்மி சோல்ஜர்ஸும் அவரை மறுபடியும் அடிச்சுட்டு அவரு விடாப்புடியா பாகிஸ்தான் போகணும்னு இருக்கிறதுனால இவன் உண்மையை தான் சொல்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரையும் பாகிஸ்தானுக்குள்ள அலோ பண்றாங்க. அடுத்த சீன்ல பவன்குமாரும் மணியும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மணி அங்க இருந்த ஒரு போலீஸ்காரர் வச்சிட்டு இருந்த ஒரு கை விலங்க பார்த்து அதை ஆசையா திருடிக்கிறா. பாவம் அந்த சின்ன பொண்ணு அதை ஒரு பிரேஸ்லெட் நினைச்சிட்டு இருக்கா போல. இதனால அந்த போலீஸும் பவன்குமாரை பிடிச்சிடுது. அவர் கையில ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டே இல்லாதனால இவர் கண்டிப்பா இந்தியாவோட ஒரு ஸ்பையா தான் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு அவர் ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அடுத்த சீன்ல நமக்கு ஒரு ரொம்பவே ஆர்வமான ரிப்போர்ட்டர் சாந்த் நவாப் அப்படின்றவரை காட்டுறாங்க. அப்பதான் அவருக்கு இந்தியாவை சேர்ந்த ஒரு ஸ்பைய போலீஸ் பிடிச்சிருக்காங்கன்ற ஒரு நியூஸ் வருது. உடனே அவரும் பவன்குமாரை இன்டர்வியூ பண்றதுக்காக கிளம்புறாரு. அவரும் பவன்குமார் கிட்ட இருந்து சில பதில்களை மட்டும் தான் வாங்குறாரு. அந்த இன்டர்வியூவையும் ஒரு மீடியா கம்பெனில கொடுக்கும்போது அவங்க அந்த இன்டர்வியூவை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பவன்குமாரை கேள்வி கேட்டு இருக்க போலீஸும் அவர் சொல்ற எந்த பதிலையுமே அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. அப்ப சடனா மணி அங்க இருந்த ஒரு கேலண்டர்ல இருந்த போட்டோவை பார்த்துட்டு இதுதான் என்னோட கிராமம்ன்ற மாதிரி பவன்குமார் கிட்ட செய்கை காட்டுறா. இத பார்த்த பவன்குமாரும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. ஆனா அந்த போலீஸ்காரரு ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தைய பேச வைக்கிறதுக்காக அவ வாயை பிடிச்சு அழுத்துறாரு. கோவப்பட்ட பவன்குமார் அந்த போலீஸ்காரரை ஸ்டேஷன்லயே போட்டு அடிச்சிடறாருங்க. பத்தாவதுக்கு அவரை தடுக்க வந்த எல்லா போலீஸ்காரரையும் போட்டு அடிக்கிறாரு. இதை செஞ்சுட்டு அவரும் மணியை கூட்டிக்கிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடும்போது அங்கதான் நவாபா அவரோட நியூஸ் ரிப்போர்ட்டை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் ஓடுறது அந்த கேமரால பதிவாயிடுது. அதை தொடர்ந்து நவாபா அவரோட கேமராமேனும் அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இப்ப பவன்குமாரும் அந்த பொண்ணும் ஒரு பஸ்ல ஏறிட்டு அந்த கண்டக்டர் கிட்ட அந்த கேலண்டர்ல இருந்த போட்டோ காமிச்சு எனக்கு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதை கேட்ட அந்த கண்டக்டரும் ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஆனாலும் பவன்குமார் அந்த பொண்ணோட கதையை சொன்னதுக்கு அப்புறம் அவரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டரும் புரிஞ்சுக்கிறான். அதே பஸ்ல உட்காந்துட்டு இருந்த நவாபா அந்த கதையை கேட்டுட்டு பவன்குமாருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக முடிவு பண்ணிடுறாருங்க. அவர் உடனே பவன்குமாரை அந்த பொண்ணையும் அந்த பஸ்ஸுக்கு மேல ஒளிஞ்சுக்க வைக்கிறாரு. ஏன்னா அந்த பஸ்ஸை நிறுத்தி போலீஸ்காரங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்க அந்த பஸ்ல இருந்து இறங்கி ஒரு மசூதியில தங்கலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அந்த மசூதியில ஆசாத்னு ஒரு பெரியவர்கிட்ட அவங்கள ஹெல்ப் கேட்ட உடனே அவரும் அவங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு அவங்கள ஒழிக்க வச்சுட்டு
முடிச்சிட்டு அவங்கள தேடி வந்த போலீஸ்காரங்களையும் அங்க இருந்து விரட்டி விட்டுறாரு. இப்பதாங்க ஒரு காமெடியான விஷயம் நடக்குது. மணி அவ கிராமம்னு நினைச்சுக்கிட்டு கையில வச்சிட்டு இருந்த அந்த கேலண்டர் பேப்பரை ஆசாதோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் பார்த்துட்டு அதுல சுவிட்சர்லாண்டுன்னு போட்டிருக்குன்றத ஆசாத் கிட்டயும் காட்டுறான். பாவம் அந்த சின்ன பொண்ணு அந்த சுவிட்சர்லாந்து போட்டோவை தான் காமிச்சு தன்னோட வீடுன்னு சொல்லிருக்கா. சோ பவன்குமாரும் தொடங்கின இடத்துக்கு திருப்பியும் வந்துடுறாரு. சிட்டியை விட்டு தப்பிச்சு வெளியே போனாதான் கிராமத்துக்கு போக முடியும்ன்றதுனால அந்த பெரியவர் ஆசாத் பவன்குமாருக்கும் நவாபுக்கும் புர்காவெல்லாம் போட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம அங்க இருந்து ஒரு ஸ்கூட்டர்ல தப்பிக்க வைக்கிறாரு. ஆனா பவன்குமாருக்கு இப்ப புர்காலாம் போட்டதுனால ரொம்ப வியர்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன மன்னிச்சிரு அனுமானே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காரு. ஆனா அவரு அந்த பொண்ணுக்காக என்ன வேணா செய்வாருன்றதுல அவரு உறுதியா இருக்காருங்க. நாட்களும் கடந்து போயிட்டே இருக்கு. பவன்குமாரும் நவாபும் அந்த பொண்ணை நிறைய கிராமங்களுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் இந்த பொண்ணை தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வராங்க. நவாபும் பவன்குமாருக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டே வராருங்க. இப்ப அந்த வீடியோவை நியூஸ் சேனலுக்கு கொடுத்து அதை விக்கலான்னு நவாபும் ட்ரை பண்றாரு. ஆனா அந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப போர் அடிக்கும்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் சேனலும் வாங்க மாட்டாங்க. இதனால அவங்க இந்த செய்தியை இன்டர்நெட் மூலமா தான் நம்ம பரப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஒரு நாள் அவங்க ஒரு ஃபேமஸான மசூதி பக்கத்துல நின்னுட்டு இருக்கும் போது போலீஸ்காரங்களும் அங்க வந்து அவங்களை தேடிட்டு இருக்கிறத நவாபும் நோட்டீஸ் பண்ணி ஒளிஞ்சுக்கிறாருங்க. அப்பதாங்க அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. இவங்க போற இடம் எல்லாத்தையும் போட்டு கொடுத்தது வேற யாரும் இல்ல, நவாப் கூடவே இருந்த கேமராமேன் தான். அவன் தான் போலீஸ்காரங்களுக்கு துப்பு கொடுத்து அவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க 3 பேருமே அங்க இருந்து எஸ்கேப் ஆகும்போது அந்த கேமராமேனுக்கு ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க எல்லாரையும் டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. அடுத்த சீன்ல அவங்க அந்த மசூதியில எடுத்த வீடியோவை கொஞ்சம் ஃபன்னா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோல தன்னோட அம்மா இருக்கிறத அந்த சின்ன பொண்ணு நோட் பண்ணிடுறா. அவங்க அந்த வீடியோல ஒரு பஸ்ல ஏறத பார்த்துட்டு அதே பஸ் டிரைவர் கிட்ட போய் அந்த பஸ் எந்த வில்லேஜ்ல இருந்து வருதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டிரைவரும் அந்த பஸ் வர ரூட் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு இல்லன்னு தலையாடிட்டு இருக்கா. ஒரு வழியா அந்த டிரைவர் சுல்தான்பூர்ன்ற ஊர் பேர் சொன்ன உடனே மணியும் ஆமான்னு கன்ஃபார்ம் பண்ணி தலையாடுறாங்க. மணியோட சொந்த ஊரை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல நவாபும் பவானும் கட்டி பிடிச்சிட்டு குதிச்சிட்டு இருக்காங்க. நவாபும் அவங்களோட டாக்குமெண்ட்ரிய யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறாரு. இதை பார்த்த போலீஸா அவங்க இருந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அவங்க 3 பேரும் ஒரு பஸ்ல சுல்தான்பூருக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில இருக்கிற செக் போஸ்ட்ல போலீஸ் எல்லா வண்டியும் சோதனை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம பவன்குமார் அந்த போலீஸ்காரங்களோட கவனத்தை திசை திருப்பத்துக்காக அந்த பஸ்ல இருந்து இறங்கி அந்த காட்டுக்குள்ள குதிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. போலீஸா அவரையே துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் நவாப் மணிய அவளோட கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் விடுறாரு. அந்த சீன்ல அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மாவை நோக்கி சந்தோஷமா ஓடும்போது தொலைஞ்சு போன அவங்க பொண்ணை பார்த்த சந்தோஷத்துல அவங்க அம்மா கண்ணீர் விட்டுக்கிட்டே வந்து அந்த குழந்தைய கட்டி பிடிச்சு அழகுறாங்க. மணி அவங்க அம்மா கூட ஒன்னு சேர்ந்து இருந்தாலும் அதுக்கு காரணமான பவன்குமார் இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. இப்ப நவாப் போட்ட அந்த டாக்குமெண்ட்ரி யூடியூப்ல ரொம்ப வைரலா போகுது. அதனால இந்த நியூஸும் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் தலைப்பு செய்தியா வருது. இத பார்த்த உடனே மக்களுக்கு பவன் ஒண்ணு கவர்மெண்ட் சொல்ற மாதிரி ஸ்பை எல்லாம் கிடையாது, அந்த பொண்ணுக்கு உதவி செய்யறதுக்காக தான் அவர் பாகிஸ்தானுக்கே வந்திருக்காரு. இப்ப அப்பாவியான பவானும் போலீஸ் கிட்ட சிக்கிட்டாரு. இத தெரிஞ்சுக்கிட்ட இந்தியாவோட மக்களும் பாகிஸ்தானோட மக்களும் ஒன்னு சேர்ந்து பவன்குமாருக்கு தங்களோட சப்போர்ட்டை கொடுக்கறாங்க. ஆனா பாகிஸ்தானோட ஆபீசர்ஸ் பவன்குமாரை ரிலீஸ் பண்றதுக்கு மறுத்து அவரை ஜெயில போட்டு டார்ச்சர் பண்றாங்க. இப்ப நவாப் என்ன பண்றாருன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் தன்னோட நியூஸ் ரிப்போர்ட்டை சொல்லி மக்கள் எல்லாருமே பவன்குமாரை காப்பாத்துறதுக்கு நாளைக்கு காலையில எல்லாரும் பார்டருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி கூப்பிடுறாரு. அந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகி அவர் சொன்ன மாதிரியே நிறைய மக்கள் தங்களோட ஆதரவை கொடுக்கறதுக்காக இந்தியாவோட பார்டரை நோக்கியும் பாகிஸ்தானோட பார்டரை நோக்கியும் வராங்க. ரசிகாவும் பாண்டேவும் கூட அந்த கிரவுட்ல இருக்காங்க. இப்ப அந்த பாகிஸ்தான் ஆபீசர்ஸுக்கு வேற வழி இல்லாம பவன்குமாரையும் ரிலீஸ் பண்ணி இந்தியாக்குள்ள போக சொல்றாங்க. அவரும் கையில ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு தயங்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த எல்லா மக்களுமே பவன்குமாரோட பேரை சொல்லி ஒரு ஹீரோ மாதிரி உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்காங்க. மணியும் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து பவன்குமாரை பார்த்து கையாடிட்டு இருக்கா. ஆனா அவர் திரும்பி இருக்கிறதுனால இவளை நோட் பண்ணலங்க. இந்த பொண்ணுக்கு வேற வாய் பேச வராது, அதனால பவன்குமாரை கூப்பிட முடியல. அப்போ திடீர்னு அந்த பொண்ணுக்கு பேச்சு வந்து பவன்குமார் ஏற்கனவே அந்த பொண்ணு கிட்ட சொன்ன மாதிரியே மாமான்னு கத்துறாங்க. இத பார்த்த அந்த பாகிஸ்தான் கிரவுடும் அப்படியே சைலண்ட் ஆயிடுது. அந்த குழந்தையோட குரலை கேட்ட பவன்குமாரும் ஆச்சரியத்தோட திரும்பி பாக்குறாரு. அவரும் ஓடி போய் மணியை கட்டி பிடிக்கும் போது அந்த ஒரு எமோஷனலான சிச்சுவேஷன்ல படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் கண்டிப்பா நம்புறேங்க. இதே போல டிஃபரெண்டான படத்தெல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த தமிழ் நண்பனுக்காக உங்களோட லைக்கை கொடுத்துட்டு என்னோட அடுத்த வீடியோக்காக காத்திருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.